வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். ஹரணிக்கும் மனோஜுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச ரோகிணி ஹரணி கிட்ட இல்லாத பொல்லாத விஷயத்தை எல்லாம் சொல்லி எப்படியாச்சு ஹரணிய மனோஜ் கிட்ட இருந்து துரத்தணும்னு பிளான் பண்ணியும் ஒரு பிளானை எக்ஸிக்யூட்டும் பண்றாங்க. அந்த பிளான் சக்சஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கறத இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போட்டுட்டு அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுட்டு ஹைப்ல பாயிண்ட்ஸையும் கொடுத்துருங்க. மனோஜ் கூட க்ளோஸா பழகிட்டு இருக்க ஹரணிய பார்த்த ரோகிணிக்கு செம்ம காண்டாகுது. இனி ரோகிணி சும்மா விடுவாங்களா? அவ்வளவுதான், இனி ஹரணியோட கதியே. ஹரணி கிட்ட விசிட்டிங் கார்டை வேற கொடுத்துட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இது தெரியாத மனோஜ் ரொம்ப சந்தோஷமா ஹரணி கிட்ட வந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொடுத்துட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு மனோஜ். வீட்டுக்கு போன ரோகிணிக்கு செம்ம காண்டாகுது. என்ன மனோஜ், என்ன அப்படி கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா? உன்னை விட மாட்டேன் மனோஜ், டிவோர்ஸ் வேற ஆகல, ஆனா அதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இருடா உனக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடையில சும்மா இருக்காங்களா இந்த சிந்தாமணி போய் நம்ம ரேகாவோட அப்பா கிட்ட வேற வத்தி வச்சுட்டு வந்துட்டாங்களா? நம்ம பொண்ணு சத்யாவை விரும்புறா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம சத்யாவை பத்தி தப்பு தப்பா சொன்னாங்கல்ல. முதல்ல சத்யான்னு சொல்றப்போ அவரு ரொம்ப சந்தோஷம்தான் படுறாரு, நல்ல பையனாச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா சத்யா அந்த திருடுனாங்கல்ல அந்த விஷயத்தை எல்லாம் சொன்னோடனே கோவப்பட ஆரம்பிச்சிடறாரு. சத்யா இவ்வளவு மோசமானவனா? பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல பையனா இருக்கானே அப்படின்னு நினைச்சேன். ஓ, இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ரேகாவோட அப்பா அப்போ சிந்தாமணி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவனோட குடும்பமும் சரியில்லைங்க. நான் பணம் காசை வச்செல்லாம் சொல்ல, நிறைய தடவை ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இவங்க மாமாவும் சரி இவங்க அக்காவும் சரி அவங்களும் அப்படிதான் சும்மா சண்டை வச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். அவங்க மாமாவும் ஜெயிலுக்குலாம் நிறைய தடவை போயிருக்கான், ரொம்ப குடிகாரன் அப்படிங்கிற மாதிரி சும்மா அள்ளி அள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அதை பூரா இவர் கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. சத்யா குடும்பம் இவ்வளவு மோசமானதா? ஆமாங்க, இது எனக்கு தெரியும். ஏற்கனவே எங்க குடும்பத்தை பத்தி எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியுங்க. அது இந்த சத்யா எல்லாம் ரவுடி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு சுத்திட்டு இருந்தவன். அதுவும் சிட்டின்னு ஒருத்தன் கூட சேர்ந்துட்டு ரொம்பவும் அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம காலேஜ்ல இவன் பண்றதை தாங்க முடியாம துரத்து எல்லாம் விட்டுட்டாங்க. இவங்க மாமா தான் பேசி கீசி மறுபடியும் காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்து விட்டான் தெரியுமா? அதுவும் சிட்டின்னு ஒருத்தன் வட்டிக்கு கொடுக்கறதுக்கு ஒருத்தன் இருக்கான். அவன் ரொம்ப மோசமான திருடன். அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இவன் பணத்தை வசூல் பண்றது அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருந்தான். ரொம்ப மோசமான பையங்க. அவனை போய் எப்படி நீங்க வேலைக்கு சேர்த்தீங்க? வேலைக்கு சேர்த்த ஏதோ ஒண்ணு வேலையை பண்ணிட்டு போறான்னு விடுங்க, ஆனா நம்ம பொண்ணவே பிராக்கெட் போட்டுட்டானே, இப்ப என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவரும் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு மோசமான ஆளா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரேகாவோட அப்பாவும் நான் என்னன்னு ரேகாட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நம்ம பொண்ணுகிட்ட பார்த்து பக்குவமா பேசுங்க. அவ ஏற்கனவே எடுத்தோம் கவுத்தோன்னு எதுனாலும் பேசிக்கிட்டு இருப்பா, அதனால ரொம்ப பொறுமையா பேசுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ரேகாவே அவனை கழட்டி விடுற மாதிரி நீங்க பண்ணிருங்க. அவன் ஏன்னா சும்மா சாதாரண ஆளெல்லாம் இல்ல, நம்ம வேண்டான்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவான். ரேகாவா பிடிக்கலன்னா அவனே போயிடுவான்ல, அது மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க. நான் பாத்துக்கிறேன் சிந்தாமணி, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன்ல இருக்காரு ரேகாவோட அப்பா. இங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. சத்யாவும் ரேகாவும் எப்படியோ உங்க அக்கா மாமா கிட்ட சம்மதம் வாங்கிட்டோம், இனி உங்க வீட்டுல இன்னும் 2 பேர் தான் பேலன்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்டயும் சம்மதம் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ரேகா, உன் அப்பா கிட்ட? என் அப்பாலாம் நோ ப்ராப்ளம், அவரு நேர்மையா இருக்கிறத தான் விரும்புவாரு, உன ரொம்ப பிடிக்கும் அப்பாக்கு, உன சொன்னா ஓகே தான் சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உன் அம்மா அவங்கள பத்தி கவலையே இல்லை எனக்கு, அவங்க ஓகே சொன்னாலும் சரி சொல்லாட்டி எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரேகாவும் அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ரோகிணி ஆக்சுவலா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் ஹரணிய நம்ம மீட் பண்ணும். எனக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் ஆன விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா? இல்ல ஒருவேளை இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்றாங்களா? மனோஜுக்கு ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏதாச்சும் பண்றாங்களா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் மனோஜுக்கும் என்கேஜ்மெண்ட் வேற நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. நடந்தா பரவாயில்ல, எப்படியாச்சும் அவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சே ஆகணும்னு முடிவு பண்றாங்க ரோகிணி. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது தான் ஒரு செம்ம ஐடியா வருது. இப்படி தாண்டா வைக்கணும்டா மனோஜ் உனக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் எடுத்து ஹரணியோட நம்பருக்கு கால் பண்றாங்க. அவங்களோட இந்தியா நம்பர்னு சொல்லி ஹரணி கொடுத்துட்டு போனாங்கல்ல அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லி ஹரணியும் கேக்குறாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு உடம்பு அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணியும்.
ஆ இப்போ ஓகேவா தான் இருக்கு. நீங்க? அதான் உங்களுக்கு பார்லர் இருந்து நான் வந்தனே, உங்களுக்கும் கூட ஜிஞ்சர் கேண்டி ஒண்ணு குடுத்தனே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓ! எஸ். ரோகிணி, ரோகிணி. ஞாபகம் இருக்கு. நல்லா இருக்கு இப்போ ரோகிணி. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படிங்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன். எப்படி இருக்குன்னு கேட்கறக்கு தான் கால் பண்ணேன். வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரோகிணி. இந்த ஊர்லயும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரோகிணி. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பை த வே உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும். ஆக்சுவலா இந்த சம்மர் டைம்ல வந்து உங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆகும். ஸ்கின் எல்லாம் வந்து நிறைய சன் டேன்ஸ் வரும். ஸ்கின்னும் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நீங்க யூஎஸ்ஏல இருந்தது. இங்க சம்மர் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸோ அதனால ஸ்கின் எல்லாம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அதுக்கு ஏதாச்சும் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் யூஎஸ் போய் தான் எதனாலும் பண்ணிக்கணும். இங்க எங்க பண்றது அப்படின்னு ஹரிணியும் சொல்றாங்க. என்னங்க நீங்க, நான் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வந்தேன். நான் ஒரு பியூட்டிஷியன் சொல்லி கொடுத்துட்டு வந்தேங்க. அதை மறந்துட்டீங்களா? ஓ ஆமால, மறந்துட்டேன், சாரி ரோகிணி அப்படின்னு சொல்லவும், ஆக்சுவலா உங்களுக்கு கூப்பிட்டதே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் ஹரிணி. எங்க பார்லர்ல நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு தான் இந்த ஆஃபர் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா, அதுவும் யூஎஸ்ல செய்யக்கூடிய பியூட்டிஷியன் செய்யக்கூடிய குவாலிட்டியில இங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்திருக்கு. அதுவும் ஆஃபர்ல போயிட்டு இருக்கனால நீங்க வந்தீங்கன்னா யூஎஸ்ல எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஓ சூப்பர், அப்போ நான் உடனே வர்றேன். நீங்க உங்களோட பார்லரோட லொகேஷனை சென்ட் பண்ணி விடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா, ஆடு வசமா மாட்டிக்கிச்சே அப்படின்னு ரோகிணி நினைச்சிட்டு, கண்டிப்பா உங்களுக்கு இப்போ லொகேஷனை ஷேர் பண்றேன், எப்போ நீங்க வர்றீங்க அப்படின்னு கேட்கவும், ஒரு ½ ஹவர்ல நான் கிளம்பிடுவேன், நான் அதுக்கப்புறம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க அப்படின்னு ரோகிணியும் கேட்குறாங்க. அவங்களும் சொல்றாங்க, ஓ அப்படியா, கொஞ்ச நேரத்துல நீங்க இங்க வந்துடலாம், டிராஃபிக் மட்டும் இல்லைன்னா சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு ரோகிணியும் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹரிணி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹரிணி வந்தா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பிளானும் போட்டு வச்சிருக்காங்க. பயப்புல ஹரிணியும் வந்துருச்சு. இங்க வாங்க ஹரிணின்னு சொல்லிட்டு வேணும்னே ஃபேஷியல் பண்ணுவாங்களா அந்த இடத்துல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, எப்படியாச்சு இப்போ மனோஜுக்கும் ரோகிணிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கறத அவங்களுக்கு கன்வே பண்ணணும் ஹரிணிக்கு. சோ இது என்ன பண்றாங்கன்னா, ரோகிணி அவங்க போனை எடுத்துட்டு வந்து இந்த வால்பேப்பர் இருக்கும்ல, அதுல மனோஜ் ரோகிணி இருக்க போட்டோவை செட் பண்ணி வச்சுட்டாங்க போன் வால்பேப்பர்ல. அதுக்கப்புறம் டைம் காமிக்கிற மாதிரி இப்ப 3:20 ஆகுது, ஒரு ½ ஹவர்ல இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது எதுக்குன்னா, இந்த மனோஜும் ரோகிணியும் ஒன்னா இருக்கிற போட்டோவை ஹரிணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஹரிணி எதர்ச்சியா அந்த போன் டைமை பார்க்கும்போது அதுல மனோஜ் ரோகிணியோட வால்பேப்பர்ல போட்டோ வால்பேப்பர் இருக்கும்ல, அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹரிணி பார்த்த உடனே ஆஹா இதுதான் மனோஜோட ஃபர்ஸ்ட் வைஃப் போல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. மனோஜோட எக்ஸ் வைஃப் நீங்க தானா அப்படின்னு கேட்கும் போதே அப்படியே அழுதுகிட்டே பாத்தீங்கன்னா, அங்க போய் கதவு கிட்ட நின்று அப்படியே வேணும்னே அழுதுகிட்டே ஹரிணிய பார்த்துட்டு ஒரு ஜெர்க்கு விட்டுட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. அழுதுகிட்டே வெளியே போய் நின்றுட்டு வரட்டும் அவ, அதுக்கப்புறம் நாடகத்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹரிணி யோசனை பண்றாங்க, மனோஜோட ஒய்ஃபை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க, ஆனா ஆன்டின்னு அவங்க சரியில்லை, ஏமாத்துக்காரின்னு சொன்னாங்களே, என்னதான் நடக்குது இங்க அப்படின்னு யோசனை பண்றாங்க. சரி ரோகிணி கிட்டயே என்னன்னு கேட்டலாம், நம்ம மனோஜ் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எழுந்திரிச்சு வர்றாங்க. அந்த ரூம்ல இருந்து வெளியே வர தெரிஞ்ச ரோகிணி அப்படி கதக்கா புதக்கான அழுதுகிட்டு இருக்காங்க. ஹலோ ரோகிணி, என்ன நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? கண்ணை தொடச்சுக்கோங்க, எல்லாரும் பாக்குறாங்கல்ல. ரோகிணி உங்ககிட்ட பர்சனலா கொஞ்சம் பேசணும், வர்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணியும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கேப் பிடிச்சு ரோகிணி ஹரிணி 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க உட்காந்துட்டு, என்னதான் ஆச்சு உங்களுக்கும் மனோஜுக்கும், ஏன் டிவோர்ஸ் ஆகுது? ஆன்டி அங்க வந்து நீங்க பொய்யெல்லாம் சொன்னீங்க, நீங்க சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா உங்களை பார்த்தா அப்படி எனக்கு தோணல. நீங்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கீங்க ரோகிணி, எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கும் மனோஜுக்கும் என்னதான் பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ரோகிணி கிட்ட ஹரிணி சொல்றாங்க. ஆனா அப்பயும் ரோகிணி தேம்பி 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 அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எங்க இப்படியே அழுதுட்டு இருந்தா என்னங்க பண்றது, பிளீஸ் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ரோகிணி உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். உங்களுக்கும் மனோஜுக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு எனக்கும் தெரியும். பட் நீங்க பார்த்தா உங்க ஹஸ்பண்ட் மனோஜ்னு சொல்றீங்க, எனக்கு அதுதான் ஒரே டவுட்டா இருக்கு. உங்களோட பாஸ்ட் லைஃபை கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் மனோஜோட ஃபியான்ஸே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லவும், அப்பதான் ரோகிணியே புரிஞ்சுக்கிறாங்க. ஆஹா, மனோஜ் வீட்டுல ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லிட்டாங்க, என்னடா பண்றது, இந்த கல்யாண விஷயத்த வச்சே இந்த நிச்சயத்தை நிறுத்திடலான்னு நினைச்சேன். ஆனா இவங்க வேற கல்யாண விஷயத்த சொன்னனாலதான் இந்த பொண்ணு கல்யாணத்தையே ஒத்துருக்குது, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வெளியே வந்து அழுகிற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க.
அதை பார்த்துட்டு என்ன ரோகிணி இப்படி அழுதுட்டு இருக்கீங்க, என்னன்னு சொன்னதானா அப்படின்னு ஹரிணியும் கேக்குறாங்க. இல்ல இல்ல, நீங்க மனோஜ் கூட சந்தோஷமா இருங்க ஹரிணி, எனக்கு அதுவே போதும். மனோஜ்க்கு உங்களை பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு, அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் மனோஜை பிடிச்சிருக்கு. மனோஜ் ரொம்ப நல்லவர் ரோகிணி, அவர் மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. தன்னோட வைஃப் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறவர் ஹரிணி. உங்களை நல்லா மனோஜ் பாத்துக்குவாரு. நீங்களும் மனோஜ் எப்பயுமே விட்டு கொடுத்துறாதீங்க, அவரு ரொம்ப குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லி மனோஜை பில்டப் போட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஹரிணி, வாவ் அவ்வளவு சூப்பரா, நாளா செம்மல, ரொம்ப தேங்க்ஸ் ரோகிணி அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா இது ரூட்டு மாறிக்கிட்டு இருக்குது, அவ்வளோ நல்லவன் எப்படிடா உன்னை டிவோர்ஸ் பண்ணான்னு சொல்லுவான் கேட்பான் அப்படின்னு நினைச்சா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாளே, இந்த ரூட்டை மாத்து அப்படின்னு முடிவு பண்றாங்க ரோகிணி. தேம்பி தேம்பி ரோகிணி அழுகுறாங்க, நீலி கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க ரோகிணி. அத பாவம் ஹரிணி நம்பிட்டு, நீங்க என்ன ஏன் இன்னும் அழுதுட்டு இருக்கீங்க, என்னதான் ஆச்சுன்னு நான் உங்க பாஸ்ட் லைஃப கேட்டேன்ல, நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க, என்னதான் ப்ராப்ளம் ஆச்சு, ஏன் நீங்களும் மனோஜும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் கதையை சொல்றேன், ஆனா இது உங்களையும் மனோஜையும் பிரிச்சிடக்கூடாது, நீங்களும் மனோஜும் 100 வயசுக்கு சந்தோஷமா வாழணும். ரொம்ப மனசு உருக பேசுறாங்க ரோகிணி. ரோகிணி ப்ளீஸ் ரோகிணி இப்படியே அழுதுட்டு இருக்காதீங்க, என்னதான் நடந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் ரோகிணி சொல்றாங்க, நானும் மனோஜ் 2 பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம். நான் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாக்குறதுக்கு பணக்கார பொண்ணா இருக்கு. நீங்க பணக்கார பொண்ணு தானே அப்படின்னு கேக்குறாங்க. அஃப்கோர்ஸ் நான் ஒரு மல்டி மில்லியனியர் அப்படின்னு சொல்றாங்க. என் அப்பா பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றாங்க, பிளைட் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. ஓ அப்படியா, அதனாலதான் உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க எங்க ஆன்டியா அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. வாட், எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. என்னோட கதையை நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் பாருங்க அப்படின்னு அவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் மனோஜ் 2 பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னல. ஆமா, நானும் மனோஜும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவும் பண்ணோம். நான் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தானே மனோஜுக்கு நல்லாவே தெரியும். அப்பதான் மனோஜ் ஒரு விஷயத்த சொன்னாரு, நீ மிடில் கிளாஸ் பொண்ணுன்னு போய் என் அம்மா கிட்ட போய் நின்னா கண்டிப்பா அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நான் நிறைய டிகிரி வாங்கியிருக்கேன், சோ ஒத்துக்க மாட்டாங்க ரோகிணி அப்படின்னு சொல்லவும், அப்படியா ஆன்டி அது மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு ஹரிணி சொல்றாங்க. இல்ல ஆன்டி அது மாதிரி தான், நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்டியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மறுபடியும் பிளாஷ்பேக் போகுது. அந்த பிளாஷ்பேக்ல ரோகிணி சொல்றாங்க மனோஜ் கிட்ட, மனோஜ் உனக்கு வேலையே இல்லை மனோஜ், வேலை இல்லாத ஒருத்தரை எப்படி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவா, ஆனா நான் கல்யாணம் பண்றேன் உனக்காக மனோஜ், உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரோகிணி, அதனாலதான் நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிருக்கேன், அது மாதிரி நீ அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு மனோஜ் சொல்றாராமா. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, நீ மலேசியால இருந்து வந்த பொண்ணாகவும் மலேசியால உங்க அப்பா பயங்கர மல்டி மில்லியனர்னு சொல்லிரு, அதே மாதிரி உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு கோவிச்சுட்டு இங்க வந்திருக்கேன்னு சொல்லிரு, எங்க அம்மாவுக்கு நீ பணக்காரன்னு தெரிஞ்சாவே உடனே கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அதுக்கு ரோகிணி கேக்குறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரோகிணி ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹரிணி அப்படியே இவங்க சொல்ல சொல்ல கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஒரு விஷுவலா. அந்த விஷுவலா தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ரோகிணி சொல்றாங்க, மனோஜ் நம்ம போய் சொன்னதை ஆன்டிக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும், அவ்வளவுதான், ஆன்டி என்ன தானே தப்பா நினைப்பாங்க. ஐயோ ரோகிணி, ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் பண்ணலாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹரிணி அந்த விஷுவலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. ரோகிணி சொல்றாங்க, ஹரிணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க சொல்றத நான் விஷுவலா அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க, எங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா போச்சு, ஆன்டி என்ன அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நான் அவ்வளோ ஹாப்பியா இருந்தேன், இந்த உலகம் இவ்வளவு சந்தோஷமான உலகமா அப்படின்னு நினைச்சு அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல நான் பணக்கார பொண்ணு இல்ல அப்படிங்கிற விஷயம் என் ஆன்டிக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் என் ஆன்டியோட சுய ரூபத்தை நான் பார்த்தேன். என்னை பயங்கரமா கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க, அடிச்சாங்க, துன்புறுத்தினாங்க. நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே அவங்களே வாங்கி வச்சுக்குவாங்க. என்ன அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. மனோஜ் கூட இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க பெட்ரூம்ல இருந்து என்னை தள்ளி கூட்டிட்டு வந்து ஹால்ல படுக்க வச்சிருவாங்க அப்படின்னு விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆன்டி இவ்வளவு மோசமானவங்களா பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே ரோகிணி. ஹரிணி நீங்க ரொம்ப பணக்காரங்க ஹரிணி, அவங்க அப்படிதான் நடந்துக்குவாங்க, நீங்க ஏழைன்னு சொல்லி பாருங்க, உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க.
கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆன்ட்டியும். அதனால மனோஜ் கிட்ட சொல்லி டிவோர்ஸ் பண்ணவும் சொன்னாங்க. என்னை வீட்டை விட்டும் துரத்தவும் முடிவும் பண்ணாங்க. அதனால வீட்டை விட்டு நீ தேவையில்லைன்னு என்னை துரத்தையும் விட்டுட்டாங்க. நான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஹரிணி. மனோஜ் கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன். மனோஜ் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு நீ முக்கியம் இல்ல, எனக்கு என் அம்மா தான் முக்கியம்னு சொல்லிட்டாரு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கணும் யோசனை பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க. இத பார்த்தா ஹரிணிக்கு பயங்கர கோவம் வருது. மனோஜ் உங்களை லவ் தானே பண்ணாரு, அப்போ இதுக்கு உங்களை துரத்தி விடணும், இது மனோஜ் மேலதான் நான் தப்பு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லவும், மனோஜ் இப்பவும் என் கூட தான் வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அவங்க அம்மா சொன்னாங்கிறதுக்காக இப்போ டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. மனோஜும் எனக்கு எதிராக தான் கோர்ட்ல சாட்சி சொல்றாரு. இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுச்சு எனக்கு. ஆனா மனோஜ் ஒரு கட்டத்துல எப்படி இருந்தாலும் என் கூட சேர்ந்து வாழுவாருன்னு நம்பிக்கையில இருந்தேன். ஆனா இப்போ என்னடான்னா உங்க கூட மனோஜுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. அதை நினைக்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா மனோஜ் இன்னமும் என்னதான் லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க அம்மா சொன்னாங்கிறதுக்காக உங்களை கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணியும் இதெல்லாம் கேட்ட ஹரிணி சொல்றாங்க, எனக்கு அது மாதிரி தெரியலையே ரோகிணி, என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறாரு, அவரு ரொம்ப நல்லவரா தெரியறாரு அப்படின்னு சொல்லவும், எங்க ஆன்ட்டி அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, உனக்கு தெரியாது ஹரிணி அப்படின்னு சொல்லவும், அப்போ உங்களுக்கும் மனோஜ்க்கும் டிவோர்ஸ் ஆகாதா, டிவோர்ஸ் உங்களுக்கு 2 பேருக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்கவும், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, டிவோர்ஸ் இப்போதைக்கு நடக்காது, 6 மாசத்துக்கு இந்த கேஸை தள்ளி வச்சுட்டாங்க. மனோஜ் கிட்ட இருந்து மந்த்லி 25,000 எனக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு ஆகக்கூடிய செலவு எல்லாமே மனோஜ் தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க ஹரிணி. உடனே பாத்தீங்கன்னா டப்புன்னு எழுந்திரிச்சிடுறாங்க ஹரிணி. என்னாச்சு ஹரிணி அப்படின்னு சொல்லவும், இந்த விஷயத்தெல்லாம் எங்க ஃபேமிலி கிட்ட சொல்லவே இல்லையே, நான் என்னன்னு முதல்ல கேக்குறேன் முதல்ல அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ ஹரிணி, இதெல்லாம் என் மனசுல ஓடிக்கிட்டு இருந்ததுதான் நான் சொன்னனே தவிர, மனோஜ் பாவம் ஹரிணி, உங்க கூட சேர்ந்து அவர் சந்தோஷமா வாழட்டும், மனோஜுக்கும் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம்னா அவர் உங்களுக்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டும் ஹரிணி அப்படின்னு ஹரிணியோட கைய பிடிச்சுக்கிட்டு ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி. இதை கேட்டுட்டு, ரோகிணி, உங்களையும் மனோஜையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மனோஜ் உங்களை தானே லவ் பண்றாரு, அப்புறம் என்ன, கவலைப்படாதீங்க, உங்களையும் மனோஜ் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி அங்கிருந்து போறாங்க. ஆஹா, நம்ம பிளானும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா, நம்ம கட்டின கம்பி எல்லாத்தையும் அவன் நம்பிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அதுவும் ரோகிணி கால் மேல கால் போட்டு அந்த சோஃபால உட்காந்துக்கிட்டு, ரெஸ்டாரண்ட் சோஃபா இருக்கும்ல அங்கதான் பேசிட்டு இருப்பாங்க, அந்த உட்காந்து அப்படியே, ஆஹா ரோகிணி, நம்மளே பாராட்டிக்கலாம் ரோகிணி, ஆஹா என்ன அறிவு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல இருக்காங்க. எப்படியும் ஹரிணி கல்யாணத்தை நிறுத்ததான் போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மனோஜ் இன்னும் 6 மாசத்துக்கு எனக்கு பணம் கொடுக்கணும், அதுக்குள்ள மனோஜை என் கைக்குள்ள போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல இருக்காங்க ரோகிணி. ஹரிணி செம்ம கோவத்துல போறாங்க. அவங்க வீட்லயும் இந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. உடனே ஹரிணி ஃபேமிலி 3 பேரும் மனோஜோட வீட்டுக்கு வர்றாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையும் கேக்குறாங்க. அதுக்குள்ள நம்ம ஸ்வேதாவுக்கும் கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. வீட்டுல எல்லாருமே இருக்காங்க, நம்ம முத்து மனோஜ் எல்லாரும் தான் இருக்காங்க. இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ரோகிணி இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே தான் எல்லாருமே பயங்கர ஷாக்கா இருக்காங்க. அப்ப ரோகிணி கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு ஹரிணி சொல்லிட்டு, பாவம் மனோஜ், நீங்க அவங்களை அப்படி பண்ணக்கூடாது, நீங்களும் இன்னும் ரோகிணி தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ரோகிணி சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஐய நான்லாம் அவளை லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க அப்படி சொல்றாங்க அப்படிங்கும் போது, அவன்லாம் பொய் சொல்றாமா, நம்பாத அப்படின்னு சொல்றாங்க. விஜயாவும், இல்ல ஆண்டி, நீங்க ரொம்ப குடும்பக்காரங்கன்னு சொன்னாங்க, நீங்க பணத்தாசை பிடிச்சவங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கும் போது, இது கரெக்ட் அப்படின்னு முத்து சொல்றாரு. என்னது அப்படிங்க, இல்ல அந்த பார்லர் அம்மாவை நம்பாதீங்க, நான் விஷயத்த சொல்றேன், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. இல்ல தம்பி, அந்த ரோகிணி என்னடானா இப்படி சொல்றாங்க, நீங்க என்னடானா ஒரு மாதிரி சொல்றீங்க, எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லவும், அப்பதான் முத்து சொல்றாரு, சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் டீட்டெயிலா எல்லா விஷயத்தையும் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. ஹரிணி அம்மா சொல்றாங்க, ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, அந்த முத்து தான் என்ன சொல்றாருன்னு கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, முத்து நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ரோகிணி விஷயத்த பூரா சொல்றாங்க. ரோகிணி ஏமாத்தி கல்யாணம் பண்ணது, மலேசியால இருந்து வந்ததுன்னு சொல்லுது, அது எல்லாத்தையும் சொல்றாங்க. இதுதான் என்கிட்டயே சொன்னாங்களே, இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி கொடுத்தது மனோஜ் தானே சொன்னாங்க அப்படின்னு ஹரிணி சொல்லவும், அம்மா ஹரிணி கொஞ்சம் அமைதியா கேளுங்க நான் சொல்றத. அப்ப மனோஜ் சொல்றாரு, இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது ஹரிணி, அவ ஏமாத்திட்டா எங்களை அப்படின்னு சொல்லவும், ஆமா மனோஜ் சொல்றது கரெக்டு தான், எங்களை ஏமாத்திட்டாமா அப்படின்னு விஜயாவும் சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, அம்மா இதெல்லாம் கடந்துட்டு போகுதுமா, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு பணக்காரன் இல்லைன்னு சொல்றாங்க, இதை கூட நான் மன்னிச்சு விட்டுருவோம்மா,
ஒரு பொண்ணு பணக்காரரா இருக்க வேண்டிய அவசியமும் இல்லம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் அவ நல்ல பொண்ணா, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா, நல்ல பொண்ணா இருக்கணும்மா. அதுதான் முக்கியம். அதனால இதை மன்னிச்சும் நாங்க விட்டுட்டோம்மா. இதுக்கப்புறம் நடந்ததுல தான் நான் முடிவு பண்ணேன், மனோஜுக்கும் ரோகிணிக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லவும், அப்பா இருப்பா நான் டீட்டெயிலா சொல்றேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த பார்லர் அம்மா இருக்குதுல்ல, பார்லர் அம்மாவா? அது யாரு? அதாங்க ரோகிணி. இந்த பார்லர் அம்மா இருக்குதுல்ல, அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 10 வயசுக்குள்ள ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனையும் அடிக்கடி இங்க கூட்டிட்டு வருவோம் நாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச பையன் தான் அது. அந்த ரோகிணியோட அம்மா கிட்டதான் அந்த பையனும் வாழ்ந்துகிட்டு இருந்தான். எங்க வீட்டுக்கெல்லாம் அவன் வருவான். அவனும் ரோகிணிய அம்மான்னு சொல்ல மாட்டான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ரோகிணி எங்க அம்மா இங்க வந்தது, அதுக்கப்புறம் முத்து கிருஷ்ண தூக்கிட்டு வந்து தத்து எடுத்துக்கலாம்னு நினைச்சது, அதுக்கப்புறம் அந்த அத்தனை விஷயத்தையும் சொல்றாங்க. கடைசியில இந்த கிறிஷோட பெரியப்பா வந்து அந்த போட்டோ, ரோகிணிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் ஆன போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோவை பிரேம் போட போனப்போ இவங்க பார்த்து ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடியே மீனாக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சது. மீனா வீட்டுல போய் சொல்றேன்னு சொன்னப்போ கிறிஷும் அவங்களும் தான் உயிரை தானே மாச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னது. அதனால மீனா உண்மையை வீட்டுல சொல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றாரு முத்து. இதை கேட்டு பயங்கர ஷாக்கா இருக்காங்க ஹரிணியும் அவங்க குடும்பமும். ஸ்வேதாவும் அதுக்குள்ள வந்துடுறாங்களா, இவங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், உண்மைதான் ஹரிணி அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஹரிணி சொல்றாங்க, ஆனா அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருக்கு. இந்த கல்யாணம் ஆன விஷயம்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்லல. அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்றாருன்னா, டேய் அந்த வக்கீலுக்கு கால் பண்ண அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்றாங்க. எதுக்குடா அப்படின்னு, கால் பண்ணி என்கிட்ட குடுடா முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. வக்கீலுக்கு உடனே மனோஜ் கால் பண்றாரு. மேடம் முத்து என்னவோ பேசணுமாமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே முத்து, ஒரு நிமிஷம் மேடம் இருங்க ஸ்பீக்கர்ல போட்டுக்கிறேன்னு முத்து சொல்லி ஸ்பீக்கர்ல போட்டுட்டு, அதுக்கப்புறம் மேடம் இங்க நடந்த விஷயத்த பூரா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே, இப்படி மனோஜுக்கு இப்படி கல்யாணம் பண்ணலான் இருக்கோம், நீங்க தான் இந்த ரோகிணியை பத்தி வண்டவாள தண்டவாள எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே, ரோகிணியை பத்தி டீட்டெயிலா இதுக்கு மேல சொல்றாங்க. இந்த கோர்ட்ல நடந்தது பாருங்க விஷயம், மனோஜை ஏமாத்துனது, இவங்க பேசுறத பார்த்துட்டு கோர்ட்ல ஜட்ஜே வந்து ரோகிணி பக்கம் வந்து நின்னது, மனோஜுக்கு ஒன்றும் தெரியாத விஷயம் எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்றாங்க. இதை கேட்டோன்னே அடேங்கப்பா ரோகிணி இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு ஹரிணியும் அவங்க குடும்பமும் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்லர் அம்மாவை பத்தி இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு முத்து சொல்றாரு. அப்போ ஸ்ருதி சொல்றாங்க, ஆமா ஹரிணி அவங்க ரொம்ப மோசமானவங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கிறதுக்காக எனக்கும் மீனாவுக்கும் சாபம் விட்டாங்க. நானும் மீனாவும் தான் சேர்ந்து மனோஜ் கூட சேர்த்து வைக்கணும் ரோகிணின்னு சொன்னாங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அதனால நாங்க சேர்த்து வைக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு நான், ரவி, முத்து, மீனா எல்லாரும் சண்டை போட்டு பிரிவோங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிறத விஷயத்தையெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஹரிணி, ஓ இவ்வளோ மோசமான ஆளுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு, நான் அவங்க சொன்னதுல ஒரு செகண்ட் நான் ஜெர்க் ஆயிட்டேன், சாரி அப்படின்னு மனோஜ் கிட்ட ஹரிணி கேக்குறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்மா, எடுத்துட்டு போகுது, நம்ம இதை கிளாரிஃபை பண்ணிக்கிறது நல்லது தானா அப்படின்னு விஜயாவும் சொல்றாங்க. ஆன்ட்டி நீங்க அவ்வளவு மோசமான ஆளா ஆன்ட்டி, ரோகிணி சொன்ன மாதிரிதான் நடந்ததா உண்மையா அப்படின்னு சொல்லவும், அப்படிலாம் இல்லம்மா பொய் சொல்லிட்டாளேன்னு சொல்லிதாம நாங்க கோவப்பட்டோமே தவிர மத்தபடி எதுவுமே இல்லை. ஏதோ என் 2 மருமகள் இருக்கிறாங்க, இவங்க கிட்ட கேட்டு பாருங்க என்ன பத்தி அப்படின்னு சொல்றாங்க. என் மருமகளை நாங்க 2 பேத்தையும் தங்கமா நான் தாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் விஜயா சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, கல்யாண தேதி வேணா மனோஜுக்கு டிவோர்ஸ் கொடுத்தோன்னே கிடைச்சோன்னே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் யோசனை பண்ணிட்டு இருந்த ஹரிணியோட அப்பா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, இந்த ஆஸ்தி எல்லாமே என் மருமகன் தான் பாத்துக்கணும், என் பொண்ணும் மருமகன் தான் இதை பார்க்க போறாங்க எதிர்காலத்துல, சோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், கல்யாணத்தை நம்ம அப்புறம் கொஞ்சம் தள்ளி போடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் மனசுக்குள்ள நினைக்கிறது என்ன தெரியுமா, ரோகிணி சொல்றது உண்மையா இல்ல இங்க சொல்றது உண்மையான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நாங்க ஊருக்கு போயிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் முடிவு சொல்றோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணியோட அப்பா சொல்றாரு. ஹரிணி சொல்றாங்க, இல்லப்பா எனக்கு மனோஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் ரொம்ப நல்லவருப்பா, நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஹரிணி நீ அவசரப்பட வேண்டாம், எனக்கு கொஞ்சம் யோசனை பண்றதுக்கு டைம் வேணும், நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. விஜயாவும் எவ்வளவோ எடுத்து சொல்ல பாக்குறாங்க, ஆனா ஹரிணியோட அப்பா கேக்குற மாதிரி இல்ல. ஹரிணி அப்பா யோசனை பண்றது ஒரு
நல்லதுதான். அவரு யோசனை பண்றது நல்லதுதாங்க. நம்ம கொஞ்சம் டைம் எடுத்தா இத முடிவு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்த பத்தி யோசனை பண்ணலாம். இப்போதைக்கு கல்யாணத்த நடத்துறதுக்கெல்லாம் நம்ம யோசனை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹரிணியோட அம்மாவும் அத சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. டேய் மனோஜ், நீ என்னடா லூசா? எப்படிடா அவளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது? நீ ஏதாச்சும் சொன்னியா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அம்மா, நான் எதுக்குமா அவகிட்ட போய் சொல்ல போறேன்? நான் அதெல்லாம் சொல்லவே இல்லம்மா. என்னம்மா ஹரிணி இப்படி சொல்லிட்டாங்க அவங்க அப்பா அப்படின்னு சொல்லவும், டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அவங்க ஓகே சொல்லுவாங்க பாரு அப்படின்னு முத்து சொல்றாரு. அப்பதான் அண்ணாமலை சொல்றாரு, இந்த ரோஹிணி பண்றது பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. மனோஜ் கூட வாழணும்னு முடிவு பண்ணிட்டு ஏன் இப்படி பொய் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கு? இது ரொம்ப தப்பு, என்னன்னு நம்ம கொஞ்சம் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலையும் ஆமாங்க, சும்மா விடக்கூடாது, இவளை கண்டிக்கணும் அப்படின்னு முடிவும் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹரிணி கால் பண்றாங்க மனோஜ்க்கு. மனோஜ், உங்களை நான் நம்புறேன் மனோஜ், நீங்க ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப நல்ல கேரக்டரா இருக்கீங்க. ரோகிணியோட விஷயம் தெரிஞ்ச பின்னாடி நான் ஃபர்ஸ்ட் கோவப்பட்டேன், உங்க மேலதான் தப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா ரோகிணி மேலதான் ஃபுல் தப்பும் இருக்குன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சாரி மனோஜ், கல்யாணம் பண்ணா உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், நான் அப்பாவை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ஸ்பீக்கர் போட்டு ஒரு நிமிஷம் இரு, இந்த விஷயத்த எல்லாத்த முன்னாடி சொல்லுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள உட்காந்துருந்த மனோஜ் வந்து இப்போ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வீட்டுல எல்லாருமே இருக்காங்க. மீனா கிச்சன்ல இருக்காங்க. யாரோட பெண்ண பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களும் வர்றாங்க. இப்ப சொல்லு அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. என்னமாச்சு, உங்க அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னு விஜயாவும் கேக்குறாங்க. ஆன்ட்டி, எனக்கு மனோஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணா மனோஜ் தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்புறம் நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன் ஆன்ட்டி, நீங்க கல்யாண ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ரோகிணியை நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ஹரிணி சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமாயிருது விஜயாக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆன்ட்டி, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க கூடாது, மனோஜை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தான் ரோகிணி இந்த விஷயத்த பூரா பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ரோகிணி கிட்ட போய் மனோஜை கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆண்டி, நீங்க மனோஜ் வர்றீங்களா அப்படின்னு. கண்டிப்பா வர்றம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரோகிணிய கண்டிக்கிறதுக்காக மனோஜ், விஜயா, முத்து, மீனா, அண்ணாமலை இவங்க எல்லாரும் போறாங்க. கூடவே கேப்பை புடிச்சு வந்துடுறாங்க. ஹரிணியும் இவங்க எல்லாருமே ரோகிணி இருக்காங்களா பார்லரு, அங்க வர்றாங்க. வந்த உடனே பெரிய ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. ஆஹா, என்னடா இது, இவ போய் இங்க போய் சண்டை போட்டா போல இருக்கே, எப்படியும் கல்யாணத்தை நிறுத்தி இருப்பா இந்த ஹரிணி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் வாங்க ஹரிணி அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணியும் அவதான் விஜயா சொல்றாங்க, என்ன என் மருமக கிட்ட எங்களை பத்தி தப்பு தப்பா சொன்னியா, ஆனா உண்மை பூரா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. விஜயா திருன்னு முழிக்கிறாங்க. ரோகிணியும் அப்பதான் ஹரிணி சொல்றாங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? நீங்க தப்பு தப்பா சொன்னனால நான் அவங்க கிட்ட போய் சண்டை போட போனேன், ஆனா கல்யாணத்தை நிறுத்தலான்ட்டு தான் போனேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதும் குழந்தை இருக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே மறைச்சிட்டு நீங்க மனோஜை கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு விஷயம் தெரிய வந்தது. உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேலையெல்லாம்? நேர்மையா அவர்கிட்ட ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தா, உங்களை உண்மையா லவ் பண்ணியிருந்தானா மனோஜ் ஓகே சொல்லியிருப்பாரு. நீங்க செஞ்சது பெரிய தப்பு. இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. மனோஜோட கையை பிடிச்சி அப்படி வாங்க மனோஜ் அப்படின்னு ரோகிணி முன்னாடி கூட்டிட்டு வந்துட்டு, மனோஜை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்க, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் ரோகிணி சொல்றாங்க, நான் கண்டிப்பா மனோஜுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நீங்க டிவோர்ஸ் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, எப்போ டிவோர்ஸ் கொடுக்குறீங்களோ கிடைக்குதோ அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணுவோம் இல்ல மனோஜ் அப்படின்னு சொல்லவும், கரெக்டா சொன்ன ஹரிணி, இங்க பாரு ரோகிணி, நானும் ஹரிணியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், நீ என்ன பண்றியோ பண்ணிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே வாங்க மனோஜ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூட்டிட்டு அங்க இருந்து ஹரிணி போறாங்க. என்னடி வர்ற பொண்ணெல்லாம் துரத்தி விடலான்னு பாத்துட்டு இருந்தியா, இப்ப பாரு எப்படிப்பட்ட பணக்கார பொண்ணா என் மகனுக்கு பிடிச்சிருக்கன்னு பாரு, பெரிய பெரிய பிளைட் எல்லாம் வச்சிருக்காங்க என் மருமக வீட்டுல, நீ சும்மா அண்ணாடங்காச்சிடி, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விஜயா சந்தோஷமா போறாங்க. முத்து, மீனா ரெண்டு பேரும் அப்படின்னு நிக்கிறாங்க. முத்து சொல்றாரு, எதுக்கு பார்லரம்மா உனக்கு இந்த வேண்டாத வேலை, பேசாம மனோஜுக்கு டிவோர்ஸ் கொடுத்தேன்னா நீயும் சந்தோஷமா இருக்கலாம், மனோஜும் சந்தோஷமா இருக்கலாம், எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லவும் ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு, நான் மனோஜ் எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது முத்து. இவன் பேசுறத கேட்டுட்டு விஜயா வர்றாங்க. என்னடி அவகிட்ட பேசிட்டு இருக்க, வாங்கடா முதல்ல அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொடக்கு போட்டு கூப்பிடுறாங்க விஜயாவை. ரோகிணி திரும்பி பார்த்து, என்னவே சொடக்கு போட்டு கூப்பிடுறியா அப்படின்னு சொல்றாங்க.
அம்மா கொஞ்சம் இருமா, சொடகு போட்டுக்கிட்டு விடு, என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு முத்து சொல்றாரு. இந்த விஷயத்த எல்லாத்தையும் மனோஜ் ஹரிணி 2 பேரும் கேட்கல. அவங்க காருக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லு, எதுக்கு சொடக்கு போட்ட பார்லரமா அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க எதுக்குங்க சொடக்கு போட்டிருப்பா, சவால் விடுறேன்னு சொல்லுவா அப்படின்னு மீனா சொல்றாங்க. என்ன உங்களுக்கு எல்லாம் நான் பேசுறத பார்த்தா நக்கலா இருக்கா? இப்போ சொல்றேன், உங்ககிட்ட சேலஞ்ச் பண்றேன். இந்த ஹரிணி மனோஜ் கல்யாணத்தை கண்டிப்பா நான் நிறுத்துவேன். அதே மாதிரி மனோஜுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். மனோஜ் என் கூட தான் வாழ்வான். நான் சேலஞ்சே பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் பாத்திரலாம் அப்படின்னு முத்துவும் சேலஞ்ச் பண்றாரு. விஜய் சொல்றாங்க, அதையும் பாத்திரலாண்டி, எப்படிதான் அந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு பாக்குறேன். நான் இப்ப சொல்றேன், மனோஜுக்கும் அந்த ஹரிணிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்டியா அப்படின்னு சொல்லி அவங்களும் சேலஞ்ச் விடுறாங்க. முத்துவும் சேலஞ்ச் விட்டுருக்காரு ரோகிணி கிட்ட. மீனாக்கு ஒரே குழப்பம், எதுதான் நடக்க போகுதோ அப்படின்னு பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. இவங்கெல்லாம் அப்புறம் கிளம்பி போன பின்னாடி, டேய் மனோஜ், உன்னை எப்படி கவுக்கணும்னு எனக்கு தெரியும்டா, அது மாதிரி பண்ணி உன்னை கவுக்குறேன் பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரோகிணி. இப்படித்தான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.